இந்த காலாண்டில் சங்கீத புத்தகத்தை படிக்க இருக்கிறோம். இந்த முதல் வாரத்தில் சங்கீதங்களை வாசிப்பது எப்படி என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரமபிதாவே, உம்மை துதிப்பது எங்களுக்கு நல்லது. உம்மை போற்றி புகழும்போது நன்றியுள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அப்படிப்பட்ட அருமையான சங்கீதங்களை நாங்கள் யோசித்து படிப்பதற்கு எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஜான் பீக்மன் என்பவரும் எலைன் பீக்மன் என்பவரும் கணவன் மனைவி ஆவார்கள். இவர்கள் தெற்கு மெக்சிகோவில் இருந்த சோல் இந்தியர்கள் எனும் பழங்குடி மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டார்கள். கழுதைகளிலும் ஓடங்களிலும் பயணம் செய்தார்கள். கடினமான பயணம் அது. கடைசியில் அந்த இடம் போய் சேர்ந்தார்கள். அங்கிருந்த சில மிஷனரிகளோடு சேர்ந்து ஊழியத்தை செய்தார்கள். 25 ஆண்டுகள் அந்த சொல் இந்தியர்களின் தாய்மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்காக வேலை செய்தார்கள். இவர்கள் செய்த ஊழியத்தினால 12,000 கிறிஸ்தவர்கள் அங்கே உருவானார்கள். இந்த கணவன் மனைவி இவர்களோடு சேர்ந்த ஊழியக்காரர்களுடைய ஊழியம் மிகவும் சிறந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களை குறித்து பேசும்போது அந்த பகுதியில் இருந்த மற்ற மக்கள் பாடகர்கள் என்று இவர்களை அழைக்க ஆரம்பித்தார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், முதலிலே அவர்கள் பாட்டு பாடக்கூடிய திறமை இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். ஒருவருக்கும் பாட்டு பாட தெரியாது. ஆனால் இந்த மிஷனரிகள் அவர்களுக்கு பாட்டு பாடுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பாடல் மிகவும் உற்சாகமுள்ளதாக உயிருள்ளதாக இருந்தது. அதற்கு ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் பாடுவதற்கு ஒரு கருப்பொருள் இருக்கிறது. ஏதோ ஒரு பாடலை நாங்கள் பாடவில்லை. இனிமைக்காகவும் வார்த்தை நயத்திற்காகவும் நாங்கள் பாடவில்லை. நாங்கள் சர்வலோக ராஜாவை குறித்து பாடுகிறோம். எனவே எங்களுடைய பாடல் உற்சாகம் உள்ளதாக ஆவியுள்ளதாக இருக்கிறது என்று சொல்வார்களாம். இந்த ஜனங்களை மற்றவர்கள் பாடகர்கள் என்கிற ஒரு பட்டப்பெயர் வைத்தே அழைத்தார்கள். இந்த காலாண்டு முழுவதும் 150 பாடல்களில் சில பாடல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு பாடலை நாம் விளக்கமாக பார்ப்பதற்கே நமக்கு ஒரு நாள் வேண்டும். 150 பாடல்களை 13 வாரத்திற்குள் பாடுவது என்பது எளிதான ஒன்று அல்ல. ஆனாலும் முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று இயேசுவானவர் தம்முடைய சீடர்களிடத்தில் சொன்னார். சங்கீதங்களில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறது. சங்கீதங்களிலே தேவனை பற்றி சொல்லியிருக்கிறது. இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்களில் இருக்கிறது. அவையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று குறிப்பிட்டார். லூக்கா 24:44 இதை பற்றி பேசுகிறது. சங்கீத புத்தகம் வெறும் பாட்டு புத்தகம் இல்லை. அவற்றில் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் இந்த சங்கீதங்களை படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 150 பாடல்களும் யூதர்களாலே தங்களுடைய ஜெபாலயத்தில் பாடுவதற்காக பயன்படுத்தப்பட்டாலும் ஆலயத்திலே பாடுவதற்காக பயன்படுத்தப்பட்டாலும் இந்த சங்கீதங்கள் வெறும் பாடல்கள் மாத்திரமில்லை, அவை வேத வாக்கியங்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. தேவனும் சங்கீதங்களும் மிகவும் நெருக்கமானவர்கள். இந்த சங்கீதங்கள் முழுவதிலும் தேவன் நிறைந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களை தோற்றுவித்தவர்கள் மனிதர்கள் இல்லை, தேவனே அவருடைய எண்ணங்களை ஏவி அப்படி பாட வைத்தார். ஆவியானவர் மூலமாக அவருடைய மனதை ஏவி இந்த பாடல்களை தேவன் எழுத வைத்தார் என்பதை வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதங்களில் உள்ள வசனங்களை மேற்கோளாக காட்டி இந்த சங்கீதம்
புத்தகமானது வேத புத்தகத்தின் ஒரு பகுதி என்பதை அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இயேசுவானவரும் சொல்லியிருக்கிறார். ஒரு உதாரணத்திற்காக இயேசுவானவர் சொன்ன ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். மத்தேயு 21:42 சங்கீதம் 118:23 இயேசுவானவர் மேற்கோள் காட்டுகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், என்று வேதத்தில் நீங்கள் வாசிக்கவில்லையா? எனவே சங்கீத புத்தகம் வேதாகமத்தின் ஒரு பகுதி என்று இயேசு இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல சங்கீதம் 82:6 இயேசுவானவர் மேற்கோள் காட்டி யோவான் 10:34 வேதம் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 41:9 இயேசுவானவர் மேற்கோள் காட்டி யோவான் 13:18 வேத வாக்கியம் என்று சொல்லுகிறார். இது யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் என்பதை பற்றி சொல்லும்போது சொல்லப்படுகிற ஒரு வசனம். இந்த வசனங்களை நான் வாசிக்கவில்லை. அதற்கு காரணம், எல்லா வசனங்களையும் வாசித்தால் நமக்கு நேரம் போதாது. இந்த பகுதிகள் எல்லாம் ஒன்றை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சங்கீத புத்தகத்தை பற்றிய இயேசுவின் பார்வை அது வேதாகமம் என்பது ஆகும். இந்த சங்கீத புத்தகத்தை 5 பிரிவுகளாக பிரிப்பார்கள். பஞ்சாகமத்தின் அடிப்படையில் 5 பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. முதல் புத்தகம் 41ஆம் சங்கீதம் வரைக்கும், 2ஆம் புத்தகம் 42 72 வரை, 3வது புத்தகம் 73 89 வரை, 4வது புத்தகம் 90 106 வரை, 5வது புத்தகம் 107 150 வரை. இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சங்கீதத்தை படிக்கும்போது அது எந்த பகுதி என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பகுதிக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே இவை சின்ன சின்ன தொகுப்புகளாக இருந்தன. கோராகின் தொகுப்புகள், ஆசாபின் தொகுப்பு, புனித பயண பாடல்கள், அல்லேலியா பாடல்கள், தாவீதின் சங்கீதங்கள் என்ற பிரிவுகள் பல இருந்தன. இவற்றையெல்லாம் ஒன்றாக எஸ்ரா ஒரு புத்தகமாக உருவாக்கினார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சங்கீத புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் இதுவரை பார்த்துள்ளதுபடி இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் உள்ள கவிதை அம்சங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் கவிதைகள் என்பதற்கு இலக்கண அமைப்பு வேறு, ஏன் அர்த்தம் பார்ப்பது கூட வித்தியாசமாக இருக்கும். அதை மனதில் வைத்து நாம் படிக்க வேண்டும். என்ன ஆராதனைகளிலே எப்பொழுது பாடினார்கள் என்கிற அந்த ஆராதனை பின்னணிகளை பார்ப்பதும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இவையெல்லாம் அடிப்படையாக நாம் அறிந்திருந்தால் இந்த சங்கீதங்களை புரிந்து கொள்வது நமக்கு எளிதாக இருக்கும். இதை பாடும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம். கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும். இருதயத்தில் பக்தி இருக்க வேண்டும். பக்தி என்றால் பாசம். தேவன் மேல் இருக்கிற பாசத்தை பக்தி என்று சொல்வார்கள். வெறுமனே வார்த்தைகளையோ அல்லது இசையையோ முக்கியப்படுத்தாமல் தேவனை முக்கியப்படுத்தி நாம் பாட வேண்டும். பாடும்போது அந்த மனநிலை இருந்தால்தான் அந்த சங்கீதங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். பண்டைய இஸ்ரவேலுடைய தொழுகையிலே சங்கீதங்கள் என்னென்ன சூழ்நிலைகளிலெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் தேவ மக்கள் இந்த சங்கீதங்களை பயன்படுத்தினார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் நாமும் அதுபோல இந்த சங்கீதங்களை பயன்படுத்தலாம். இவருடைய வேதாகமத்தில் சங்கீத பகுதியை டெஹிலிம் என்பார்கள். டெஹிலிம் என்றால் துதிகள் என்ற அர்த்தம். தேவனை துதிப்பது தான் சங்கீதங்களின் முக்கியமான நோக்கம். இது எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் பாடியிருக்கிறார்கள். 1 நாளாகமம் 16:7 பார்த்தால் அதை பிரதிஷ்டை சமயத்தில் பாடுவதற்கு பாட்டு எழுதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய பெட்டியை எருசலேம் நகரத்திற்குள்ளாக கொண்டு வந்த சமயத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு போகிற சமயத்தில் பாட வேண்டும் என்று சங்கீதம் 95:2 சொல்கிறது. தேவனுடைய கிருபையையும் சத்தியத்தையும் அறிவிக்கிற சமயத்தில் பாடுவோம் என்று சங்கீதம் 92:2-3 சொல்கிறது. புத்தி சொல்லுகிற சமயத்தில் பாடுவோம் என்று கொலோசியர் 3:16 சொல்கிறது. தேவனை ஜனங்களுக்கு அறிவிக்கிற சமயத்தில் பாட வேண்டும் என்று சங்கீதம் 105:1-2 சொல்கிறது. எதிரிகளிடமிருந்து தேவன் விடுவித்த சமயத்தில் பாட வேண்டும் என்று
சங்கீதம் 31 சொல்கிறது. விடுவித்த பிறகு மாத்திரமல்ல, விடுவிப்பதற்கு முன்னராகவும் சத்துருக்கள் சூழ்ந்து வருகிற சமயத்திலும் கூட நாம் பாடல்களை பாட வேண்டும் என்று சங்கீதம் 18:3 சொல்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிற சமயத்தில் நாம் பாட்டு பாட வேண்டும் என்று யாக்கோபு 5:13 சொல்கிறது. இவையெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், எப்படிப்பட்ட மனநிலையில், எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் சங்கீதங்களை பாட வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகின்றன. சில குறிப்பிட்ட நாட்களிலே சில சங்கீதங்களை பாடுகிற வழக்கமும் இருந்தது. புனித பயண பாடல்கள் என்று சங்கீதம் 120 134 வரை உள்ள சங்கீதங்களை சொல்வார்கள். 3 முக்கிய வருடாந்திர பண்டிகைகளை யூதர்கள் கொண்டாடினார்கள். பஸ்கா பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை. அப்பொழுது பயணம் செல்லும்போது வழியிலும் அந்த எருசலேம் இருந்த மலையின் மேல் ஏறும்போதும் இந்த பாடல்களை பாடுவார்கள். எகிப்திய ஸ்தோத்திர பாடல் என்பது 113 118 வரை உள்ள சங்கீதங்களாகும். இதில் முதல் 2 சங்கீதங்களையும் பஸ்கா பண்டிகை தொடக்கத்திலும், மீதி இருக்கிற சங்கீதங்களை பஸ்கா பண்டிகை முடியும் போதும் பாடுவார்கள். மாபெரும் ஸ்தோத்திர பாடல் என்று சங்கீதம் 136 அழைக்கப்பட்டது. 3 முக்கிய வருடாந்திர பண்டிகைகளில் இந்த பாடலையும் பாடுவார்கள். அன்றாட ஸ்தோத்திர பாடல் என்று சங்கீதம் 145 150 வரை உள்ள 6 சங்கீதங்களும் அழைக்கப்படுகின்றன. ஜெபாலயத்திலே காலை ஆராதனை ஜெபங்களில் இந்த சங்கீதங்களை பாடினார்களாம். இப்படி இந்த சங்கீதங்கள் எந்த சமயத்தில் பாட வேண்டும் என்பது கூட அங்கே அவர்கள் வரையறுத்து வைத்திருந்தார்கள். நாமும் பாடல்களை பாடும்போது அந்த நேரத்திற்கு தகுந்த பாடல்களை நாம் எடுத்து பாட வேண்டும். மகிழ்ச்சியான சமயத்தில் எந்த பாட்டுகளை பாட வேண்டும், வேதனையான சமயத்தில் எந்த பாட்டுகளை பாட வேண்டும் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். சூழ்நிலைக்கேற்றவாறு பாடுவதற்கு தெரியாமல் நம் இஷ்டப்படி பாட்டுகளை பாடுவோம் என்றால் அங்கே பக்தி நிலவுவது கஷ்டமாகிவிடும். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் தொழவில்லை. ஆனாலும் தனியாகவோ சபையாகவோ தொழும்போது சங்கீதங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆம், ஆசரிப்பு கூடார ஆராதனை இல்லாவிட்டாலும் நாம் தேவனை துதித்து பாடலாம். தனியாக பாடும்போது நாம் பாட்டுகளை பாடலாம். ஆலயத்தில் பாட்டுகளை பாடுகிறோம். இந்த சங்கீதங்களை எழுதினவர்கள் சங்கீதக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள்? சில பெயர்களை பார்ப்போம். தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். பெரும்பாலான சங்கீதங்களின் தலைப்புகளிலே தாவீது ராஜா என்று சொல்லியிருக்கும். இஸ்ரவேலருடைய வழிபாட்டு முறைகளை ஒழுங்கமைக்கிற வேலையை கூட அவர் செய்திருக்கிறார். யார் யார் பாட்டு கூட்டங்களை நடத்த வேண்டும், இசைக்க வேண்டும் என்பதை கூட அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆராதனைகளிலே அது எப்படி செய்யப்பட வேண்டும், எத்தனை நாள் ஒருவர் அங்கே ஆலயத்திலே பணி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். அவரே பாட்டு மிக அழகாக எழுதக்கூடியவராக இருந்ததனால இஸ்ரவேலின் இனிய பாடகன் என்று அவரை அழைத்திருக்கிறார்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் எளிய தமிழ் மொழிபெயர்ப்பில் அவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். எனவே அவரே பாடல் பாடக்கூடியவராக இருந்ததனால ஆலயத்தின் பாட்டு ஆராதனைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஆசாப் என்கிறவர் சங்கீதம் 50 73 முதல் 83 வரை உள்ள சங்கீதங்களையும் எழுதியிருக்கிறார். கோராகின் புத்திரர். கோராகு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து பூமி பிளந்து செத்துப்போனார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் சாகவில்லை என்று வேதாகம் சொல்கிறது. தகப்பன் செய்த பாவத்தோடு ஒத்துப்போவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு விருப்பமில்லை. அவர்கள் வேதாகமத்தின் ஒரு பகுதியான சங்கீதங்களில் சில சங்கீதங்களை எழுதக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரானாகிய ஏமான் சங்கீதம் 88 எழுதியிருக்கிறார். இவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் பேரன். இஸ்ராகியன் எனும் வார்த்தையானது ஒரு விதமான பாடலை எழுதக்கூடியவர்களை சுட்டி காட்டுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஏத்தானும் ஏமானும் அவ்விதமாக பாடல்கள் எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏத்தானும் ஏமானும் இந்த இசைக்கு தலைவர்களாக தாவீதால் நியமிக்கப்பட்டவர்கள். தாவீதின் அரசவையில் இவர் ஒரு இளைஞனாக இருந்தார். சாலமோன் ராஜா ஆனபோது தன்னுடைய தந்தையாகிய தாவீதை பற்றி புத்தகம் எழுதுமாறு ஏத்தானிடத்தில் அவர் சொன்னதாகவும், அவர் அநேகரை சந்தித்து கருத்துக்களை கேட்டு சம்பவங்களை கேட்டு எழுதியதாகவும், அந்த பெரிய புத்தகத்திலிருந்து சாலமோனும் மற்ற அரசவை அமைச்சர்களும் நீக்கிய பிறகு
எஞ்சிய பகுதி தான் 2 சாமுவேல் 1 ராஜாக்களின் முதல் பகுதி என்று சொல்கிறார்கள். இவர் சங்கீதம் 89 எழுதியிருக்கிறார். சாலமன் ராஜா சங்கீதம் 72ஐயும் 127ஐயும் எழுதியிருக்கிறார். மோசே சங்கீதம் 90 எழுதியிருக்கிறார். சில பாடல்களை எழுதின சங்கீதக்காரர்களின் அனுபவங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தன என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் பார்ப்போம். இந்த சங்கீதங்களை நாம் படிக்கும்போது சங்கீதக்காரர்கள் நம்மை போன்றவர்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவினார். தேவனுடைய விசுவாச குடும்பத்தாருக்கும் சேவை செய்ய அவர்களை பயன்படுத்தினார். அவர்களிடத்திலே மெய்யான அர்ப்பணிப்பு இருந்தது, ஆழமான விசுவாசம் இருந்தது. ஆனாலும் நம்மை போல ஏமாற்றங்களும் இருந்தன, சோதனைகளும் இருந்தன. அந்த ஏமாற்றங்களும் சோதனைகளும் அவர்களையும் பாதித்தன என்பதை சங்கீத புத்தகங்கள் காட்டுவதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 25 1 முதல் 5 உள்ள வசனங்களை வாசித்தால் துரோகிகள் அவர்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சங்கீதக்காரர் கெஞ்சுகிறார். துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும், உங்களுடைய வழிகளை எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் என்று கேட்கிறார். சங்கீதம் ஒவ்வொன்றை வாசித்தாலும் அவையெல்லாம் ஜபங்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும். துரோகிகள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் என்று அவர் கேட்கிறார். தேவன் மேல் அவருக்கு இருந்த ஆசையை சங்கீதம் 42:1 சொல்கிறது. வாஞ்சை, நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம். 75:1 தேவனை புரிந்து கொள்ளுதலை பற்றி பேசுகிறது. உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று. நாமம் என்றால் குணம். உங்களுடைய குணம் சமீபமாக இருக்கிறது என்று, அருகில் இருக்கிறது என்று உங்களுடைய அதிசயமான கிரிகள் அறிவிக்கிறது என்று சொல்கிறார். தேவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய குணத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். 77:13 மறுபடியும் தேவனை புரிந்து கொள்கிறார். அவருக்கு கஷ்டங்கள், வியாதியினாலே பாடுகள் வந்தபோது என்ன ஆண்டவரே என்று கேட்பதற்கு தூண்டப்பட்டார். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றபோது அவர் ஒன்றை புரிந்து கொள்கிறார். நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் என்று சொல்லுகிறார். நமக்கு இருக்கிற பாடுகள் தான், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான். நாம் கூட சில சமயங்களில் எங்கே தேவன் இருந்தால் எனக்கு எப்படி இதெல்லாம் வரும், இந்த பிரச்சனைகள் ஏன் வருகின்றன நாம் எண்ணுவதற்கு தூண்டப்படுகிறோம். ஆனால் இதனால் நாம் மோசமானவர்கள் என்று நாம் நினைத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள் நம்மை கொஞ்சம் அதிகம் பேச வைக்கலாம். ஆனால் சற்று யோசித்து பார்த்தால் நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் என்று சொல்ல முடியும். சங்கீதம் அதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. 84:1-2 ஆலயத்திற்கு போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தது என்று சொல்கிறார். 88 முதல் 3 வசனங்களில் தன்னுடைய வேதனைகளை சொல்கிறார். செத்து போய்விடுவன் போல இருந்தது என்று சொல்கிறார். ஆக இந்த வேதனைகள், சந்தோஷங்கள் எல்லா மனிதர்களையும் பாதிக்கின்றன, சங்கீதக்காரர்களையும் பாதித்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. நான் உம்முடைய கிருபைகளை பாட ஆசைப்படுகிறேன். நீ நம்பத்தகுந்தவர் என்பதை தலைமுறையாக என் வாயினால் நான் சொல்லுவேன். ஆம், அவர் எப்படி தலைமுறையாக சொல்ல முடியும்? அவர் எழுதின பாட்டுகளினாலே, அவர் தன்னுடைய வாயினால் பாடின பாட்டுகள் மூலமாக இன்றைக்கும் நாம் அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டு தானே இருக்கிறோம். இந்த சங்கீதங்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றன. அவர் எவ்வளவுக்கு நல்லவர் என்பதை இந்த சங்கீதங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. நாம் சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. நம் நிலையை அவர்கள் அப்படியே சொல்லியிருக்கிறார்கள். விழுந்து போன உலகத்தில் உபத்திரம் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. எதையும் அவர்கள் மறைக்கவோ குறைத்து காட்டவோ முயலவில்லை. எங்களுடைய பிரச்சனை இது, எங்களுடைய கஷ்டங்கள் இது, எங்களுடைய வேதனைகள் இது, எங்களுடைய மன போராட்டங்கள் இது என்பதை இந்த சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சங்கீதக்காரர்கள் போன்ற உண்மையுள்ள விசுவாசிகள் கூட நமக்கு இருக்கிற அதே போராட்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. தேவன் அவர்களுக்கு ஆறுதல் தந்தது போல, நம்பிக்கை தந்தது போல நமக்கும் தருவார். இந்த எண்ணம் நம்மை தேற்ற வேண்டும். சங்கீதங்களிலே ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு பாடல் இருக்கிறது. மனித அனுபவத்தின் வெவ்வேறு அம்சங்களை இந்த சங்கீதங்கள் நமக்கு காட்டுகின்றன. 3 எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். சங்கீதம் 3 எதிரிகளின் பேச்சு எவ்வாறு சங்கீதக்காரனை பாதிக்கிறது என்று பார்க்கிறோம். இது எப்பொழுது எழுதப்பட்டது என்பது அந்த சங்கீதத்தின் முன்னோரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று அது சொல்லுகிறது. எனவே இந்த சங்கீதத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த சம்பவம் நிகழ்ந்த போது
எப்படியெல்லாம் தாவீது பாதிக்கப்பட்டார் என்பதை நாம் சாமுவேல் புத்தகத்திலிருந்து வாசித்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் சங்கீதத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். எதிரிகள் பெருகிவிட்டார்கள் என்று இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிவிட்டார்கள், அநேகர் எனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவனுக்கு தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று என்னை பற்றி சொல்லுகிறார்கள். அது அவருக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அவர் செய்த தவற்றை சுட்டி காட்டுவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னபோது அவர் மிகுந்த வேதனைப்பட்டார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆம், என்னை உயர்த்துகிறவர் நீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என்னால் தூங்க முடிந்தது, பிறகு எழும்பவும் முடிந்தது. அதற்கு காரணம் கர்த்தர் என்னை தாங்கியது தான். இந்த 2ஆம் வசனத்திற்கு 3ஆம் வசனத்திற்கு இடையில் சேலா என்ற ஒரு வார்த்தை அடைப்புக்குறிகளாக போடப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களை வாசிக்கும் போது இந்த சேலா என்ற வார்த்தையை நாம் வாசிக்கக்கூடாது. அது சங்கீதத்தின் ஒரு பகுதி இல்லை. இசைக்கிறவர்களுக்கான ஒரு செய்தி அந்த சேலா என்கிற வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. கொஞ்சம் பாடலை நிறுத்தி இடைவெளி விட்டு பாட வேண்டும் என்பது இந்த சேலா என்கிற வார்த்தையை சுட்டி காட்டுகிற கருத்தாகும். ஏன் அங்கே இடைவெளி விட வேண்டும் என்றால், இதுவரை இருந்த கருத்தையும் அடுத்த கருத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும் என்பதை யோசிப்பதற்கு அந்த இடைவெளி கொடுக்கப்பட்டது. எனக்கு சத்துருக்கள் நிறைய இருக்கிறார்கள், இப்போது இடைவெளி வருகிறது. அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த வரி சொல்கிறது, ஆனாலும் நீர் என் கேடகமாக இருக்கிறீர், என் தலை உயர்த்துகிறீர். புரியுதா? அந்த சேலா என்கிற வார்த்தை ஒரு இசைக்குறிப்பு. அந்த இசைக்குறிப்பை நாம் மனதில் வைத்து அந்த சங்கீதங்களை வாசிக்கும் போது அதன் கருத்தின் ஆழமும் நமக்கு புரியும். 33ஆம் சங்கீதம் புது புது அனுபவங்களை பற்றி பேசுகிறது. நாம் ஒரு புது பாட்டை பாட வேண்டும் என்றால் புது அனுபவம் இருக்க வேண்டும். அப்போதுதானே புது பாட்டு பாட முடியும். தேவனோடு நமக்கு புதிய அனுபவம் இல்லை என்றால் எப்படி நாம் புது பாட்டை பாட முடியும்? இந்த சங்கீதம் சொல்கிறது பாருங்கள், வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். புதிய அனுபவங்களை பாடல்களாக எழுதி நாம் பாட வேண்டும். சங்கீதம் 109 வாசித்தால் இந்த சங்கீதம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். கோபத்தில் வசை பாடலாக பாடப்பட்ட பாடல் அது. கோபத்தை கூட நாம் வெளிப்படுத்தலாம், தேவன் அதை கேட்டுக்கொள்கிறார். இங்கே ஒன்றை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். என்ன இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்கிற யோசனை வரத்தான் செய்யும். சில வசனங்களை வாசித்து பார்ப்போமே. 109 2ஆம் வசனம் வர சொல்கிறது, துர்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். இவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் இல்லை, தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் தான். அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு சில வசனங்களை பாருங்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கிடவன். அவன் ஜெபம் பாவமாக கிடவது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கிடவது, சீக்கிரம் செத்து போயிடணுமா. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கிடவன். இதைத்தான் யூதாசுக்கு பதிலாக இன்னொருவரை தேர்ந்தெடுத்த போது இந்த வசனத்தை பேதுரு சொல்லுகிறார். இப்படியே அவன் கஷ்டப்படணும் அப்படின்றதே இந்த சங்கீதம் முழுதும் எழுதியிருக்கிறார். முழு சங்கீதமும் இப்படி தான் இருக்கும். வாசித்து பாருங்கள். ஏன் இப்படிப்பட்ட ஆசை? இது சரிதானா? இந்த கேள்வி அநேகருடைய உள்ளங்களை வாதிப்பது உண்டு. சத்துருக்களை சிநேகிங்கள் என்று தானே ஆண்டவர் சொன்னார். இப்படி ஒரு பாடல் எழுதினால் என்ன அர்த்தம்? தேவனுடைய நாமத்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்றும் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 விதமான பாவிகள் இருக்கிறார்கள். ஒரு பகுதி திருந்தக்கூடியவர்கள், இன்னொரு பகுதி திருந்த மறுக்கிறவர்கள். திருந்த மறுக்கிறவர்கள் கூட தங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை தருகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் ஆண்டவர் அவர்களை விட்டிருப்பார். மற்றவர்களுக்கும் பிரச்சனை தருகிற வாழ்க்கை வாழும்போது தேவன் அவர்களை அழித்து விடுகிறார். சத்துருக்களை சிநேகிக்க சொன்ன ஆண்டவர் சில சத்துருக்களை அழிக்கத்தான் செய்கிறார். இன்னும் இந்த வித்தியாசம் நமக்கு தெரிய வேண்டும். இந்த வசைப்பாடல்கள் பாடிய அந்த சங்கீதக்காரனின் கஷ்டம் எவ்வளோ பெரியதாக இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதின பாடல்கள் தான் இந்த வசைப்பாடல்கள். இன்னும் வேறு விதவிதமான பாடல்கள் இருக்கின்றன.
என்ன நடந்தாலும் நாம் தேவனை தொழலாம் என்பதை இந்த விதவிதமான பாடல் நமக்கு காட்டுகின்றன. வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் நாம் தேவனை தொழலாம். அது துன்பமோ இன்பமோ, லாபமோ நஷ்டமோ, எப்படி இருந்தாலும் நாம் தேவனை தொழலாம் என்பதை இந்த சங்கீதங்கள் நாம் காட்டுகின்றன. சில சங்கீதங்களிலே தேவனுடைய சாற்று பண்புகள் விளங்குகின்றன. தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். அவருடைய மகத்துவம், சிருஷ்டிப்பு, வல்லமை, அரசாட்சி, நியாய தீர்ப்பு, உண்மைத்தன்மை, அதாவது நம்பத்தகுந்த தன்மை, இவையெல்லாம் சில பாடல்களிலே வெளிப்படுவதை பார்ப்போம். தேவன் தந்த ஆசீர்வாதங்களை சில பாடல்களை பார்க்கலாம். தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிற பாடல்களாக அவை இருக்கும். புலம்புகிற ஜபங்களும் கூட இருக்கின்றன. அவர்கள் படுகிற கஷ்டங்களை சொல்லி இதிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று புலம்புகிற ஜபங்களாக இருக்கும். நல்ல ஆலோசனைகள் சில சங்கீதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஞான பாடல்களும் அவசியம்தான். ராஜரீக பாடல்கள் இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவை சர்வ மகத்துவ ராஜா என்று காட்டுகிற பாடல்கள், தேவனுடைய மக்களை விடுதலை செய்கிறவராக காட்டுகிற பாடல்கள், வரலாற்று பாடல்களும் இருக்கின்றன. இஸ்ரவேலுடைய கடந்த கால அனுபவங்களை அந்த பாடல்களில் நாம் பார்க்க முடியும். தேவன் உண்மையுள்ளவர், நம்பத்தகுந்தவர், பொய் சொல்லாதவர். ஆனால் மனிதர்கள் உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அந்த பாடல்கள் காட்டுகின்றன. எதற்காக? தேவனை நம்ப வேண்டும் என்று மக்களை தூண்டுவதற்காக இந்த பாடல்கள் பாடப்பட்டன. அது மாத்திரமல்ல, நல்ல சங்கீதங்களிலே அலங்காரங்களும் காணப்படுகின்றன. தமிழிலே அணிகள் என்று அழைப்பார்கள். இரு சொல் ஏய்பணி, அதாவது சொற்களோ சொற்றொடர்களோ எண்ணங்களோ இணைந்து வரும். இதன் மூலமாக அந்த இணைந்து வருகிற சொற்களின் பொருளை புரிந்து கொள்வது நமக்கு எளிதாக இருக்கும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மா என்றால் உள்ளம். கர்த்தரை ஸ்தோத்திரத்தல் என்பது அவருடைய குணத்தை ஸ்தோத்திரத்தலாகும், குணத்தை நினைத்து ஸ்தோத்திரத்தலாகும். வெறுமனே ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது இல்லை. அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை ஒன்றாக யோசித்து அவருடைய குணம் எப்படி வெளிப்படுகிறதோ அதை மனதில் வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரத்தலாகும். உருவகம் இருக்கிறது. சொற்கள், சொற்றொடர்கள் அல்லது எண்ணங்கள் இணைந்து வரும். இந்த உருவகங்களிலே உடலியல், புலன் உணர்வுகளை உணர்த்துகிற வகையில் பயன்படுத்தியிருப்பார்கள். உதாரணமாக சங்கீதம் 17:7 அவருடைய செட்டைகளின் நிழல் என்று வருகிறது. தேவனுக்கு செட்டைகள் இருக்கின்றன, இறக்கை இருக்கின்றது என்ற அர்த்தம் இல்லை. பறவைகள் தன்னுடைய செட்டைகளின் நிழலில் தங்கள் குஞ்சுகளை பாதுகாப்பது போல தேவன் பாதுகாக்கிறார் என்கிற ஒரு தன்மையை இவை காட்டுகின்றன. எதிரணி பயன்படுத்தப்பட்டிருக்கும். எதிரெதிர் வார்த்தைகளால் முழு பொருளை விளக்குவார்கள். இரவும் பகலும் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சங்கீதம் 88:1 சொல்கிறது. அதாவது இடைவிடாமல் கூப்பிடுகிறேன் என்று அர்த்தமாகும். இடைவிடாமல் என்பது கூட கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் என்று அர்த்தமில்லை. வார்த்தை விளையாட்டு இருக்கலாம். வார்த்தைகளின் வழியால் ஸ்லேடையை உருவாக்கி ஒரு ஆவிக்குரிய செய்தியை வலியுறுத்துவார்கள். இது மூலமொழியில் தான் நாம் படிக்க முடியும். தமிழிலே இந்த வார்த்தை விளையாட்டை புரிந்து கொள்வது கடினம். எலோஹிம், எலிலிம் என்னும் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே விதமாக உச்சரிப்பு வரக்கூடிய வார்த்தைகள், ஆனால் அர்த்தம் வித்தியாசம். எலோஹிம் என்றால் தேவர்கள், எலிலிம் என்றால் விக்கிரகங்கள். இது போன்ற வார்த்தை விளையாட்டுகளை நாம் பார்க்கலாம். சங்கீதங்கள் எல்லாம் ஏவப்பட்ட ஜபங்கள் என்று நமக்கு இந்த வேதாகமம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆவியானவர் ஏவியதாக 2 சாமுவேல் 23:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இது ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஆவியானவர் என்னை கொண்டு பேச வைத்தார் என்பதாக தாவீது பேசியிருக்கிறார். ஆம், ரோமர் 8:26 பார்த்தால் ஆவியானவர் பேசுகிறார் என்றுதான் பார்க்கிறோம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்தை நாம் இப்படியே பார்க்கும்போது ஆவியானவர் பெருமூச்சு விட்டு கொண்டு நமக்காக பேசுவதாக நமக்கு தெரிகிறது. ஆனால் வேறு சில மொழிபெயர்ப்புகளிலும் மூலமொழியிலும் இங்கே நாம் வார்த்தையால் சொல்ல முடியாமல் பெருமூச்சு விடும்போது அவற்றை கூட வார்த்தைகளாக மாற்றி அவர் வேண்டுதல் செய்கிறார். எனவே என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதை ஆவியானவர் சொல்லிக் கொடுத்ததினாலே பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தவர்கள் வார்த்தைகளாக எழுதினார்கள் என்பது நமக்கு தெரிகிறது.
சங்கீதங்கள் எல்லாம் ஆவியானவரால் ஏவப்பட்ட ஜெபங்கள். தேவ ஜனங்களின் சத்தத்தோடு தேவனுடைய சத்தமும் இதில் கலந்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனும் மனுஷனும் இருப்பது போல சங்கீதங்களில் தேவனுடைய சத்தமும் மனுஷனுடைய சத்தமும் கலந்திருக்கின்றன. தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த சங்கீதங்கள் மிகவும் பயன் தருகின்றன. சங்கீதங்களில் என் ஜெபத்தை கேளும், பாரும், உத்தரவருளி செய்யும், ரட்சியும் என்றெல்லாம் வார்த்தைகள் வருவதை பார்க்க முடியும். இவையெல்லாம் ஜெபத்தை சுட்டி காட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. சங்கீதங்களை இயேசுவை மேற்கோள் காட்டினர். அதனால் நம்முடைய விசுவாச அனுபவத்தில் நாம் முன்னேறுவதற்கு இந்த சங்கீதங்கள் மிகவும் பயனுடையவைகளாக இருக்கின்றன. இயேசுவானவர் அவற்றை மேற்கோள் காட்டினார் என்றால் அவை முக்கியமானவையாகத்தான் இருக்க வேண்டும். சங்கீதங்களின் உலகம் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். சங்கீதக்காரரின் வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட இடத்தை பிடித்திருந்தார், ஆம், தேவனுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் என்பதை அந்த சங்கீதங்கள் நாம் காட்டுகின்றன. எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்று சங்கீதம் 16:8 சொல்கிறது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். என்றும் தேவனுடைய குணத்தை துதிக்கிறேன் என்று சொல்கிறார் சங்கீதம் 44:8. உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சங்கீதம் 46:1 சொல்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததென்றால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை குறித்து நாம் பயப்பட மாட்டோம். நாம் தேவனுடைய ஆளுகையில் இருக்கிறோம் என்பதையும் சங்கீதம் வலியுறுத்துகிறது. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று சங்கீதம் 47:7 சொல்கிறது. எல்லாவற்றையும் தேவனே செய்கிறார். என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று பவுல் சொன்னது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 57:2. ஆம், எனக்காக யாவையும் செய்யக்கூடியவராக என் தேவன் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதக்காரர் தன் மனதில் வைத்திருந்தார். தேவனே அடைக்கலம் என்று சங்கீதம் 62:8 சொல்கிறது. ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தேவனே நீதிபதி என்று சங்கீதம் 82:8 சொல்கிறது. அவர் நியாயத்தீர்ப்பு செய்தால் அது நியாயமானதாக இருக்கும். நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் சங்கீத புத்தகங்களில் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அவர் நம்மை முழுவதுமாக காப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இந்த தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவன். சில சமயங்களில் தோற்பது போல தெரியும். தேவனுடைய எதிரிகள் கூட உன் தேவன் எங்கே என்று கேட்பார்கள். ஆனால் தேவன் எப்போதும் இருப்பவர், தம் மக்களை ஒருபோதும் கைவிடாதவர். நம்மோடு கூட எப்போதும் அவர் இருக்கிறார். இதைத்தான் சங்கீத புத்தகங்கள் நமக்கு காட்டுகின்றன. தேவனே தொழுகையின் மையமாக இருக்கிறார். சங்கீதங்கள் ஜபங்களை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் தானே. ஜபிக்கிறோம் என்றால் தேவனைத்தானே நாம் பார்க்கிறோம். தமக்கு ஏற்ற நேரத்தில் சரியானதை இந்த தேவன் செய்வார் என்று நாம் நம்பலாம். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் ஒரு சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சங்கீதம் 18:6 தேவன் ஜபத்தை கேட்கிறவர் என்பதை சங்கீதக்காரன் வலியுறுத்துகிறார். எனவே நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் பதற்றம் இருக்கிறது. ஏன்? தேவன் அருகில் இருக்கிறார் என்று எண்ணும்போது தானே அவர் தூரத்தில் இருப்பதாகவும் தெரிகிறது. அது அவருடைய தன்மை. அதனால ஆவிக்குரிய நன்மை நமக்கு இருக்கிறதுனால்தான் ஆண்டவர் இதை செய்கிறார். ஆனால் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நமக்கு பதற்றம் ஏற்படுகிறது. தேவனை நாம் எப்பொழுதும் கூப்பிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அந்த தீர்மானத்தை செய்ய வேண்டியது தேவனுக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு சுயாதீன உரிமையை கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிரசன்னம் நம் அருகில் இல்லை என்று நாம் நினைக்கிற சமயத்தில் அவர் நம் அருகில் தான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்ற எபிரேயர் 12:1 பவுல் சொல்கிறார். ஆம், நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கிய ஓட்டமாக இருக்க வேண்டும்.
சங்கீத புத்தகங்களிலே இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். சங்கீத புத்தகங்களிலே தேவனை நாம் பார்க்க வேண்டும். சங்கீத புத்தகங்களில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் பாடல்களை பாடும்போது கூட, நம்முடைய பாட்டு புத்தகங்களில் இருக்கிற பாடல்களை நாம் பாடும்போது கூட இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் இங்கே இயேசுவை பார்க்கிறோமா, தேவனை பார்க்கிறோமா, அல்லது வெறும் வார்த்தைகளையும் ராகத்தை மாத்திரம் பார்க்கிறோமா, இசையை மாத்திரம் பார்க்கிறோமா? இசை அவசியம், ராகம் அவசியம், வார்த்தைகள் அவசியம். ஆனால் அவற்றை விட இன்னொன்று மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்து, தேவன், ஆவியானவர், இவர்கள் எப்படி அங்கே வெளிப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் என்ன பாடலை பாடினாலும் நம்முடைய மனது ஒன்றில் தான் இருக்க வேண்டும். நாம் இயேசுவை பார்க்கிறோம். ஜான் எஃப் கென்னடி 1961 முதல் 63 வரை அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர். அப்போலோ விண்வெளி பயணத்தை ஊக்குவித்தவர் அவர்தான். 1970க்குள் முதல் அமெரிக்கன் நிலவுக்கு சென்றுவிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி வர வேண்டும். இது ஒவ்வொரு அமெரிக்கனுக்குமான திட்டம் என்று ஜான் எஃப் கென்னடி அறிவித்தார். அப்படியே செய்தார்கள் என்பது வித்தியாசமான ஒன்று. ஆனால் 63 அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு முறை அவர் விண்வெளி பயணத்திற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்த ஆய்வுக்கூடத்திற்கு அவர் சென்றபோது அங்கே ஒரு மனிதன் ஒரு இடத்தை பெருக்கிக் கொண்டிருந்தான். ஜான் எஃப் கென்னடி அவரை முதுகில் தட்டிவிட்டு என்ன செய்கிறாய் என்று கேட்டார். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நிலவில் முதல் மனிதனை இறக்குவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதாங்க. என்ன செய்கிற? பாட்டு பாடுறேன், இல்லை, இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறேன், தேவனை பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்மளுடைய மனதை எப்பொழுதும் அதில் நிறைந்திருக்க வேண்டும். சங்கீதங்களை நாம் படிக்கும்போது இயேசுவை பார்ப்போம், தேவனை பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். சங்கீதங்களை படிக்கும்போது, பாடல்களை நாங்கள் பாடும்போது உம்மை காண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.